இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேல ரெவ்லால் AM மார்னிங் ரைசர் கேம்பெயின்காக இன்னைக்கு நம்ம கூட இந்தியாஸ் ரினோன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திக் சபாபதி இருக்காரு. நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்கிறத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், ஹார்ட் அட்டாக் பெரும்பாலும் மார்னிங்ல தான் வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஹார்ட் அட்டாக் பர்டிகுலர்லி ஏர்லி மார்னிங் டைம்ல தான் ரொம்ப காமன். ஸோ உதாரணத்துக்கு காலையில 4 மணிலேருந்து மதியானம் 12 மணிக்குள்ள இது ரொம்ப காமன். ஸோ வேரியஸ் ஸ்டடீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த டைம்ல மார்னிங் 4 AM to 12 noon it is 3 times more compared to the other times. ஸோ நிறைய பேர் நம்ம தூக்கத்திலே இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக். ஸோ ஏர்லி மார்னிங்ல தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டாக்டர், மார்னிங்ஸ்ல மட்டும் ஏன் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி அதிகமா வருது? மார்னிங்ல ஏன் நமக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் டைம்ல நமக்கு இந்த கார்டிசால்ன்ற ஒரு ஸ்டீராய்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா சுரக்கும். ஸோ இதனால அட்ரினலின், நார் அட்ரினலின் அதிகமாகும். ஸோ இதனால நம்ம ஹார்ட்டோட ரேட்டு, ஃபங்க்ஷன், பம்பிங் இதெல்லாமே அதிகமாகும் போது, ஹார்ட்டோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு மார்னிங்ல அதிகம். இன்னொரு முக்கியமான ஹார்மோன் பாத்தீங்கன்னா PAI. ஸோ இது நம்ம பிளட் கிளாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்கும் இந்த ஹார்மோன் அதிகமாகிறதுனால. ஸோ நம்ம உடம்புல பிளேட்லெட்ஸ்னு ஒரு ரத்த அணுக்கள் இருக்கும். ஸோ அது மோர் ஸ்டிக்கி ஆகி ஸோ கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இந்த காரணங்களால தான் மோஸ்ட்லி மார்னிங் டைம்ல ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டாக்டர், என் ஹார்ட்டை ஹெல்த்தியா வச்சுக்க எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவசியம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹெல்த்தி பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். இதுல உப்பு கம்மியா இருக்கணும், கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா இருக்கணும். எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். அட்லீஸ்ட் மினிமம் 10,000 steps per day பண்ணணும். அப்புறம் ஒரு ஹெல்த்தி வெயிட் மெயின்டைன் பண்ணணும். உங்க BMI below 23 இருக்கணும். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்கணும். ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே நீங்க தான் பிளான் பண்ணி குறைச்சிக்கணும். நல்ல தூக்கம் இருக்கணும். குட் ஸ்லீப் ஆஃப் அட்லீஸ்ட் 7 to 8 hours a day. இது எல்லாமே இருந்தாலே மோஸ்ட்லி நம்ம ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே குறைஞ்சிரும். உங்களுக்கு BP, சுகர், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருந்துச்சுன்னா டாக்டர் பார்த்து அதை கட்டுப்பாடா வச்சுட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பை நிறையவே குறைக்கலாம். டாக்டர், ஹார்ட் அட்டாக்கான வார்னிங் சைன்ஸ் என்னென்ன? ஸோ யூஸ்வலா இந்த நெஞ்சு வலி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ பர்டிகுலரா இந்த டைப் இருந்தா அது ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, நெஞ்சு வலி சென்டர் ஆஃப் தி செஸ்ட் இல்லைன்னா லெஃப்ட் சைட். அது அழுத்துற மாதிரி இருக்கும், யாரோ ஏறி மிதிக்கிற மாதிரி இல்லைன்னா அடைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ல இருந்தா அது மோர் லைக்லி டு பி அ ஹார்ட் அட்டாக் பெயின். ஸோ அது பரவும். எங்க பரவும்னா நெக், முக, தாடை, இடது தோள்பட்டை, இடது கை இங்கெல்லாம் பரவும். டிபிக்கல் செஸ்ட் பெயின்னா 3 கேரக்டர் இருக்கணும். ஒன்னு நான் சொன்ன பெயின் இந்த சைட்ஸ்ல இருக்கணும். ரெண்டாவது, நம்ம நடந்தாலோ படியேறாலோ ஏதாவது சின்ன வேலை செஞ்சாலும் இந்த வலி அதிகமாகும். நம்ம ரெஸ்ட் எடுத்தாலோ இல்லைன்னா நைட்ரேட்ன்ற நாக்கு கடியில வைக்கிற மாத்திரை வச்சாலோ இந்த பெயின் உடனே குறையும். இந்த 3 கேரக்டருமே இருந்துச்சுன்னா இது ஒரு டிபிக்கல் ஆன்ஜினா அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏதாவது 2 தான் இருக்கு அப்படின்னா ஏடிபிக்கல்னு சொல்லுவோம். டாக்டர், மார்னிங்ஸ்ல மட்டும் ஏன் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி அதிகமா வருது? மார்னிங்ல ஏன் நமக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் டைம்ல நமக்கு இந்த கார்டிசால்ன்ற ஒரு ஸ்டீராய்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா சுரக்கும். ஸோ இதனால அட்ரினலின், நார் அட்ரினலின் அதிகமாகும். ஸோ இதனால நம்ம ஹார்ட்டோட ரேட்டு, ஃபங்க்ஷன், பம்பிங் இதெல்லாமே அதிகமாகும் போது, ஹார்ட்டோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு மார்னிங்ல அதிகம். இன்னொரு முக்கியமான ஹார்மோன் பாத்தீங்கன்னா PAI. ஸோ இது நம்ம பிளட் கிளாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்கும் இந்த ஹார்மோன் அதிகமாகிறதுனால. ஸோ நம்ம உடம்புல பிளேட்லெட்ஸ்னு ஒரு ரத்த அணுக்கள் இருக்கும். ஸோ அது மோர் ஸ்டிக்கி ஆகி ஸோ கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இந்த காரணங்களால தான் மோஸ்ட்லி மார்னிங் டைம்ல ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டாக்டர், இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேல லிசனர்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புற மெசேஜ் என்ன? வேர்ல்ட் ஹார்ட் டே எவ்ரி இயர் செப்டம்பர் 29 நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷத்துக்கான ஹார்ட் டே தீம் யூஸ் ஹார்ட் டு நோ ஹார்ட். ஸோ எல்லாருமே அவங்களோட நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி ஃபிட்டா இருக்கணும். அப்புறம் BP, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கலாம் கண்ட்ரோலா வச்சுக்கணும். அடிக்கடி உங்க டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணி இதை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. A public awareness initiative from the makers of Revolol AM.